கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்கிறேன். கடந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்தல் புத்தகத்தை முழுமையாய் நாம் ஆராய்ச்சி செய்திருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலே நாம் தானியேலுக்கு எழுதின புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இதில் முக்கியமாக இந்த தானியேலின் 70 வாரங்கள் என்பதை குறித்து நாம் வேத ஆராய்ச்சிக்காக நாம் எடுத்திருக்கின்றோம். இந்த பாபிலோனிய தேசத்திலே இந்த தானியேலானவன் சாத்ராக், ஆபத்நேகோ, மேஷாக் இவர்கள் எப்படி அங்கே செல்கிறார்கள், அங்கே தானியேலுடைய 70 வாரங்கள் அந்த தரிசனம் எப்படி கொடுக்கப்படுகிறது, இந்த தானியேலை காபிரியல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி எப்படி தானியேலுக்கு விளக்கி கொடுக்கிறான், இந்த தானியேலுடைய ஜெபத்தில் இந்த தூதனான காபிரியல் என்ன அறிவுறுத்துகிறான், இந்த காபிரியல் விஜயத்தில் 6 விதமான நோக்கங்கள் என்ன என்ற பொருளில் நாம் இந்த வேதத்தை ஆராய செய்ய போகிறோம். இந்த விஷயங்களை நாம் ஒரு முக்கியமான நோக்கமாக எடுத்துக்கொண்டு இந்த காபிரியல் தூதனானவன் அவனுடைய விஜயத்தின் நோக்கத்தை பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தானியேலை குறித்து 70 வாரத்தை குறித்து பல வரலாற்று ஆய்வாளர்கள் புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் டாக்டர் லார்கின் அவர் எழுதிய புத்தகம், டாக்டர் ஸ்மித் அவர் எழுதிய புத்தகத்தையும், ஸ்கோஃபீல்டு இவர்களுடைய குறிப்புகள், பல்வேறு மனிதர்கள் எழுதிய வியாக்கியானங்கள், பூமியினுடைய காலண்டர்கள், காலங்கள், பழங்காலத்திய வான்கோள் ஆராய்ச்சிகள், ஆய்வியல் புத்தகங்கள், நூலகங்கள் சம்பந்தப்பட்டமான புத்தகங்கள், தொன்மை வாய்ந்த புத்தகங்களை எல்லாம் படித்து ஆராய்ந்து அதற்கும் மேலாக கிறிஸ்துவின் மேல் ஒரு பயபக்தியோடு அவர் அதை யாருக்கு விளக்க சுத்தமாக இருக்கிறாரோ அந்த வியாக்கியானத்தின்படியாக நாம் இந்த தானியேல் 70ஆம் அதிகாரத்தை 70வது வாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இதற்கு முன்பாக இந்த தானியேலுடைய 70வது வாரத்தை குறித்து இந்த வெளிப்படுத்துதல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது இங்கே சபையானது அங்கே மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த சபை எடுத்துக்கொண்ட பிறகு இந்த 19வது அதிகாரத்திலே இங்கே சபையானது மீண்டுமாய் இங்கே பூமிக்கு வருகிறது. இந்த வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 19ஆம் அதிகாரம் வரை இங்கே தானியேலுடைய 70ஆம் வாரத்தை அங்கே குறித்து அங்கே சொல்லப்பட்டு காணப்படுகிறது. இந்த தானியேலுடைய காலத்தை நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த கிமு 606ஆம் ஆண்டிலே இந்த எரேமியா என்ற புகழ்பெற்ற ஒரு தீர்க்கதரிசியானவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக, அவபக்தியின் நிமித்தமாக அவர்கள் 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு போவார்கள் என்று அங்கு அவன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். அந்த நாட்களிலே வேறொரு தீர்க்க தரிசியும் இருக்கிறான். அவனும் இந்த பாபிலோனிய தேசத்திற்கு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் 2 ஆண்டுகள் போவார்கள் என்று அவன் பொய்யாக தீர்க்க தரிசனம் சொல்கிறான். ஆனால் தேவன் அவனை அடித்து, பொய்யான தீர்க்கதரிசியை அடித்து, இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அந்த 70 ஆண்டுகளை தேவன் அங்கே அங்கீகரிக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த எரேமியா கர்த்தர் உரைக்கிறதாவது என்ற வார்த்தையோடு பேசினான். அவன் அந்த காலத்திலே வாழ்ந்த ஒரு உண்மையுள்ள ஒரு தீர்க்கதரிசி. இந்த எரேமியானவன் 25ஆம் அதிகாரத்திலே அவன் அந்த 8வது வசனத்திலிருந்து நாம் அங்கே பார்க்கும்போது, நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமற் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற
பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்திற்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றி இருக்கிற இந்த சகல எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரியதாகவும் ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளினின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசம் எல்லாம் வனாந்திரமும் பாழாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாக பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் பாபிலோன் ராஜாவினிடத்தில் அந்த ஜாதியினிடத்திலும் கல்தேயருடைய தேசத்தினிடத்திலும் அவர்களுடைய அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பலிடமாக்கி நான் அந்த தேசத்துக்கு விரோதமாய் உரைத்த என் வார்த்தையெல்லாம் எரேமியா சகல ஜாதிகளுக்கும் விரோதமாக தீர்க்க தரிசனம் சொன்னதும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற யாவையும் அதன் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் இந்த எரேமியா புத்தகம் 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படியா இந்த தீர்க்க தரிசனம் சொன்னபடியினாலே அங்கே பாபிலோன் ராஜாவாகிய அந்த நேபுகாத்சார் ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது தன் படைகளை எடுத்துக்கொண்டு அவன் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் என்று இங்கே தானியேல் புத்தகத்திலே நாம் அங்கே 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோகாக்கியமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுக்குடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தினர் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வி நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களாகிய சில வாலிபர்களை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்துக்கள் பாசைகளை கற்றுக் கொடுக்க ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இப்பொழுது வாசித்த அதிகாரம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், எரேமியா ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்பாக 606ஆம் ஆண்டிலே கிமு 606ஆம் ஆண்டிலே அங்கே சொல்லுகிறான். இவர்கள் இப்பொழுது 70 ஆண்டுகள் பாபிலோன் தேசத்திற்கு அங்கே சிறைப்பட்டு போகப் போகிறார்கள். சிறைப்பட்டு போகும்போது அங்கே அழகான ஞானமுள்ள வாலிபர்களை அவர்கள் ராஜாவின் சமூகத்திற்கு கொண்டு சென்று அந்த கல்தேயர் பேசக்கூடிய பாஷையை அவர்களுக்கு கற்றுத்தரும்படி அங்கே அவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த இளைஞர்களில் ஒருவனாக இங்கே தானியேல் என்பவன் அங்கே இருக்கிறான். சாத்ராக் என்ற மீசாவே இருக்கிறான். அசரியாவுக்கு ஆபேத்நேகா என்ற மறுபெயரிட்டு அங்கே காணப்படுகிறார்கள். இவர்கள் இந்த ராஜாவின் போஜனத்தினாலும் அவர்கள் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதவர்களாக தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதான இடத்தின் தலைவனிடத்தில் அங்கே வேண்டிக் கொண்டு அந்த அந்நிய தேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழிபடுவதற்கு ஒரு தேவாலயம் இல்லை, அவர்களுக்கு ஒரு செய்தி அங்கே இல்லை, அவர்களுக்கு அங்கே ஒரு ஆலயம் இல்லை, அவர்களுக்கு அங்கே தேவனை துதிப்பதற்கான ஒரு பாடல் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு வைராக்கியத்தோடு தன்னுடைய தேவனை அவர்கள் மறைமுகமாக துதித்து கொண்டு தேவனை ஆராதனை செய்பவர்களாக அங்கே இருக்கிறார்கள். இந்த நேபுகாத் ராஜாவினுடைய பானத்தை பானம் பண்ணாமல் அவர்கள் தன்னை தீட்டுப்படுத்தாமல் அவர்களை தன்னை காத்து கொண்டார்கள் என்று நாம் அங்கே வேதத்திலே நாம் அங்கே பார்க்கிறோம். இப்படியா இவர்களுடைய வாழ்க்கை அங்கே அந்த நேபுகாத் நேச்சார் பாபிலோன் தேசத்திலே அங்கே போய்கொண்டு இருக்கிறது. இப்பொழுது தானியேலானவன் அங்கே
9ஆம் அதிகாரத்தை அங்கே படித்து அவன் ஜெபம் செய்ய போகிறான். இந்த 9ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன படிக்கப் போகிறான், அவன் என்ன ஜெபம் செய்ய போகிறான் என்று நாம் பார்க்க போகிறோம். சரியாக 68 ஆண்டுகள் அங்கே நிறைவேறி மீதமுள்ள 2 ஆண்டுகள் இருக்கின்ற பட்சத்திலே இந்த தானியேலானவன் கர்த்தருடைய சமூகத்திலே அவன் நின்று ஜெபிக்கும்போது இந்த காபிரியல் தூதனானவன் எதற்காக விஜயம் செய்தான், அவனுடைய ஜெபத்திற்கு என்ன பதில் கிடைத்தது என்பதை குறித்து நாம் வரக்கூடிய நாட்களிலே நாம் வேத ஆராய்ச்சி செய்ய போகிறோம். இன்று முதல் நாட்களாக இந்த தானியேலுடைய முன்னுரையை நாம் பார்த்திருக்கிறோம். இது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியபடி அங்கே அவர்கள் பாபிலோனுக்கு 70 வருஷம் சிறைப்பட்டு போனார்கள், இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள் என்பதை நமக்கு ஆதாரபூர்வமாக அங்கு சொல்லிக் கொடுக்கிறது. எரேமியா 25ஆம் அதிகாரத்திலே அங்கே தானியேலுடைய 70 வாரம் அங்கே சொல்லப்படுகிறது. அதை நாம் இப்பொழுது விரிவாக ஒன்றன் பின்னாக நாம் வேத ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இந்த நாட்களிலே நாம் முன்னுரையாக இந்த எபிரேய பிள்ளைகள் 4 பேர் எப்படி பாபிலோனுக்கு சென்றார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அவர் ஒரு ராஜாவுடைய சமூகத்திலே அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், மீண்டுமாய் அவர்கள் எப்படி அந்த எரேமியா சொன்ன தீர்க்க தரிசனத்தை பார்க்க போகிறார்கள், அதற்கு பின்பாக இந்த தானியேல் என்ன செய்ய போகிறான் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.